புதுச்சேரி வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக போலோ மணி இங்க பேசுவார். நம்ம பேச்சாளர் தான். என் அன்பார்ந்த தோழர்களே, நாம் இன்னைக்கு இங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஆயுதம், நம்மளுடைய பலம், அந்த முகம்தான் நம்மளுடைய ஆயுதம். நம்மளுடைய கொள்கையோ, நம்மளுடைய பாதையோ, நம்மளுடைய லட்சியமோ, நம்மளுடைய போராட்டமோ கிடையாது. அவர் சிரிப்பும் அவர் முகமும் தான் நம்மளுடைய ஆயுதம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே அவர் நடித்த அந்த 68 படங்களும் அது சாதாரண படங்கள் அல்ல. 64 கலைகள், ஆயக்கலைகள் தான் இருக்கிறது. நம்மிடம் 68 காவியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு படத்திலே அவர் தெளிவாக கூறியிருப்பார், அந்த காவியத்திற்கு அர்த்தத்தை இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே மற்றொரு இடத்திலே அவர் ஒரு திருக்குறளை பதிவு பண்ணியிருப்பார். அந்த திருக்குறள் அவர் இல்லாத ஒரு அடுத்ததாக எழுதிய அந்த திருக்குறளில் அவர் சொல்லி இருப்பார், நினைப்பை நினைக்கும் அந்த அர்த்தத்தை இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வீடு வீடாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நான் இந்த இடத்திலே பேச கடமைப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அண்ணன் ஆனந்தன் அவர்களை தான். அவர் முகம் போலவே அவர் ஆனந்தமாக என்றுமே அவர் இருந்து கொண்டிருப்பார். அவர் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தலையெழுத்தே கிடையாது. அவர் விதியே என்று இங்கு இருக்கவும் இல்லை. அவருக்கு சமீபத்தில் நடந்த அந்த அமெரிக்கா தேர்தலிலே அவரை அழைத்தார்கள். ஆனால் அவர் அங்கு செல்ல மாட்டேன், நான் வாழ்ந்தாலும் இருந்தாலும் அது நம்மளுடைய புதுச்சேரி வெற்றி கழக தலைவரோடு தான் இருப்பேன் என்று ஒற்றைக்காலில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் நம்மளுடைய கட்சி 2026 ஆட்சியை பிடித்தவுடன், அண்ணன் துணை முதலமைச்சரானவுடன் பவன் கல்யாண் போல அவர் முதல் கையெழுத்தை இடுவார். அது என்னவாக இருக்கும் என்றால், புதுச்சேரி தமிழகத்தை இணைப்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அவருக்கு அடுத்த வழியில் நான் பயணத்தை தொடர்வேன் என்று மீண்டும் முடித்துக் கொள்கிறேன். அந்த சத்தத்தை எனக்கு கேட்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வாட்டி மறுபடியும் அவருடைய சிரிப்பை பாருங்க, அவர் வெக்கப்படுறத பாருங்க. இது நன்றி. அடுத்ததாக பீகார்ல இருந்து தேர்தல் ஆலோசகர் பேசுவார். வணக்கம். And everybody in coming to Tamil Nadu says that one word, vanakkam. But I won't say that vanakkam because I say good morning, madhyam good afternoon, night good night. என்னம்மா பேசுறாரு? இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு. ஹிந்தி மாதிரி இருக்கு, இங்கிலீஷ்ல. And I'm studying in school. I read a Sachin essay. Sachin was born on that area and he 10th failed. And his century, important century. And also I read a poem, Oh God Beautiful, Oh God Beautiful. Okay, I'm loving everyone because I'm also a very big fan of Talbadi. And I'm very glad to say this is not Abdul Kalam voice. Ami, Madriya, that's not a voice is same. And happy to say this is voice of me, Kishore. Thank you so much. அடுத்ததாக ஆதவ் பேசுவார். வேணாமா? ஆமா, கொஞ்சம் போர் அடிக்கும். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தளபதி அவர்கள் பேச வருவார். நெஞ்சில் குடியிருக்கும். அதாவது அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. யாருக்கு வேணாலும் எப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிரந்தர நண்பர் எதிரி தானே, நான் உயிர் தோழன். அதே மாதிரி நம்ம கட்சியில மாவட்ட செயலாளர் பதவிக்கு அந்த இலக்கட்சி மாதிரி தொண்டர்களும் பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே சில பேர் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். இது உங்களை சொல்ற மாதிரியே இருக்கு. இன்னொரு கட்சி அந்த ஆள் அப்படித்தான் பண்றான் போல, யாரோ பண்றாங்க போல மோசமா.
அதனால அவர் அப்படி சொல்றாரு. அதே மாதிரி இப்போ இந்த பாசிசமும் பாயாசமும் வெளில வந்து அடிச்சுக்கிற மாதிரி நடிச்சுக்கிறாங்க, உள்ளே போயிட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இதை நம்பணுமா? மக்களும் நம்பணுமா? என்ன இது? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எனக்கு ஒரு சந்தேகம். பெரியார் நம்ம தானே கொள்கை தலைவராக வச்சுருக்கோம். அதுவும் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம தானே முதல்ல பொங்கி எழுந்திருக்கணும். முன்னாடி பொங்கி எழுந்து எது பெரியார்? யார் பெரியார்? என்ன பிரச்சனை? தெரியாமல் கேட்டேன்னு. தமிழ்நாட்டு பிரச்சனை போல, எனக்கு புதுச்சேரினால தெரில. இங்கே நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்ல நான். அண்ணா அண்ணா எதுக்கு அழுவுறீங்க? தெரியலையே. ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் அழுதே ஸ்கோர் பண்ணிடுறீங்கல்ல. ஒரு வேலைப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். டியர் விசிலர்ஸான் குஞ்சுகள், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போகும்போது என் வண்டியை ஃபாலோ பண்ணி வர்றது, ஹெல்மெட் போடாமல் பின்னாடி வர்றது, அப்புறம் ட்ரிபிள்ஸ் வர்றது, ஊன்னு கத்துற வேலைலாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? சேஃபாக வந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போகணும். சொல்லிட்டே இருக்காங்க, அவன் கத்துறானுங்க போய் கம்முன்னு இருக்கணும். ஆமாம், ஹெல்மெட் எல்லாம் போடுங்க. பொதுச்செயலாளர் எனக்கே ஃபைன் போட்டாங்க தெரியும்ல. ஃபைன் ஹெல்மெட் போட்டு போங்கப்பா. பொறுமையாக சாப்பிடும், அவசரம் இல்லை. நல்லா இருக்குல்ல? எதுவும் குறை இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? இல்லைண்ணே, உட்காரத்துக்கு ஒரு சேர் இருந்தால் நல்லா இருந்திருக்குண்ணே. அடிச்சனா? ஏய், நாளைக்கு நம்ம தான் கோட்டையிலே போய் சேரில் உட்கார போகிறோம். இந்த பிளாஸ்டிக் சேர் கேவலம், இது இல்லைன்னு கஷ்டப்படுற. சாப்பிட்றா, நின்று சாப்பிட்றா. ஒரு நாள் நின்று சாப்பிட்டா குறைஞ்சிருவியா? வேறு ஏதாவது வேணுமா? அந்த பாயாசம் போனா. பாயாசமா? ஆனா என் தலைவனுக்கு பிடிக்காத 2 பேர், ஒன்று பாசிசம், இன்னொன்று பாயாசம். அதனால தான் இன்னைக்கு பாயாசம் இல்லை. சரிண்ணா, சாப்பிடு. புளிக்குழம்பு ஊற்றிங்க உனக்கு. புளிக்குழம்பு. அண்ணே, புளிக்குழம்பு பிடிக்காதுண்ணே எனக்கு. புளிக்குழம்பு பிடிக்காதா? என் தலைவன் நடிச்ச போட்டான் புளிக்குழம்பு சாப்பிட்ற. சாப்பிடு. ஆடு வேணுமா? போட்டு சாப்பிடு.